ஹே ஆல் வெல்கம் பேக். வீக்லி சுத்தமான பசு நெய் செய்ய போகிறோம். டெய்லி 1.5 லிட்டர் அளவுக்கு பசும்பால் நான் வாங்குவேன். அதில் கிடைக்கிற பாலாடையே வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பால் எல்லாமே பசங்க குடிப்பாங்க. ஸோ ஃப்ரீசரில் நான் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரீசர்லேருந்து கீழே நார்மல் ஃப்ரிட்ஜ் அந்த பிளேஸில் ஒரு 1 டே பிஃபோர் நான் எடுத்து வச்சுட்டேன். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஹார்ஸ் பிஃபோர் இதெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இதை நான் ஒரு மிக்சர் கிரைண்டரில் நான் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். இதோடைய செகண்ட் மெயின் இன்க்ரீடியண்ட் ஐஸ் வாட்டர். 2 to 3 லிட்டர் அளவுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 800 ml அளவுக்கு நான் ஐஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்குது. ஜஸ்ட் ஒரு 30 செகண்டில் ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள். அந்த பட்டர் சூப்பராக வாட்டர்லேருந்து பிரிஞ்சு வந்திருக்கும். எனக்கு இன்னுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அகெயின் நான் ஹை ஸ்பீடில் வச்சு நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய மிக்சியில் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஸ்பீட் ரேட் இருக்கும். தாராளமாக 2 and 3 ஸ்பீட் ரேட்டில் வச்சு நீங்கள் தாராளமாக கிரைண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கையிலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரெயின் பண்ணி நமக்கு கிடைச்சிருக்க பட்டர் எல்லாமே அந்த ஐஸ் வாட்டரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக இந்த மாதிரி பால் பண்ணால் ஐஸ் வாட்டரில் தனியாக அது கெட்டியாக ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மிக்சர் கிரைண்டரை ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாததுனால ஒன்ஸ் அகெயின் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ லைட்டாக ஹேண்ட்லேயே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம எல்லா பட்டரையுமே ஐஸ் வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எல்லா பட்டருமே எடுத்து நான் இந்த ஐஸ் வாட்டரில் லைட்டாக ரின்ஸ் பண்ணுறேன். கை ரொம்ப சில்னஸ் ஆகிட்டே இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஸ்பேச்சுலா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 2லேருந்து 3 தண்ணி அளவுக்கு நான் அலசி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கதை நம்ம பார்க்கலாம். கையிலலாம் நிறைய பட்டர் ஒட்டிக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கோம். இது பண்ண போதே பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெண்ணெய் நமக்கு வேஸ்ட் ஆனாலுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஐஸ் வாட்டர் எனக்கு சில்னஸ் தாங்க முடியல. ஸோ ஸ்பேச்சுலா வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். கையிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பராக நம்மளுடைய பட்டர் செப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா 3 to 4 டைம்ஸ் ரின்ஸ் பண்ண பிறகு அந்த வாட்டர் நல்ல ஒரு கிளியர்னஸ் கிடச்சிது. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பேனில் இந்த பட்டரை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியர் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். கீழே பார்த்திங்கன்னா இந்த கோவா மாதிரி நமக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். ஸோ அந்த டைமில் கருவேப்பிலை இல்லைனா முருங்கைக்கீரை இது எல்லாமே போட்டு முறிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க நெய்யை. ஸோ நல்லா அது போட்ட உடனே பட்டு பட்டு பட்டுன்னு தெரிக்கும். ஸோ அந்த டைமில் உங்களோட நெய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் ஆன பிறகு ஒரு ஸ்ட்ரெயின் வச்சு அழகாக வடிகட்டி வச்சுக்கோங்க எயிர்டைட் கண்டெய்னரில். ஸோ இந்த ஹெல்த்தியான கீயை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் பண்ணவே தோணலை. இந்த கோவா இருக்குதுல்ல ப்ரௌனிஷ் கலரில், அதை நீங்கள் ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் பண்ண போது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வ்ளாக்ஸ் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபுட் வ்ளாக்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.